படத்தில் வந்து ஜெகன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ரோ. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்கவும். சீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு பார்ட்டு கூட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகாமல் செகண்ட் பார்ட் தான் ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. என்ன நடக்கும், ட்விஸ்ட்டு ரொம்ப நிறைய இருந்துச்சு படத்தில். இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப க்ரியேட்டிவாக எடுத்திருக்காங்க. மியூசிக் வேறு லெவல் ப்ரோ. லூசிஃபர் மியூசிக் வேறு லெவல். மெயினாக ஓவராலாக நல்லாயிருக்கு ப்ரோ. ஃபஸ்ட் டைம் பண்ண மாரி தெரியல, நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதாக ஆரம்பித்தா கூட செகண்ட் ஹாஃபில் நல்லா பண்ணாங்க. முக்கியமாக படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்னால நிறையா ஜம்ப்ஸ்கேர்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக தேட்டரில் ட்ரை பண்ணு. ஃபஸ்ட் பார்ட்னா ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறீங்களா, அந்த படத்தோட ரிசம்லன்ஸ் நிறையா படத்தில் இருக்குது. ஈவன் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஜென்மன் சேத்திரம் பழைய படம் பார்த்த ஃபீல் வருது. ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணுறப்போ நல்லா இருக்குது. ஜம்ப்ஸ்கேர்லாம் நான் 2 இடத்துல நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த பொண்ணு பயப்படுறது, செகண்ட் ஹாஃபில் நல்லா இருக்குது. அதான் சவுண்ட் எஃபெக்ட் தான் முக்கிய ரீசன் அதுக்கு. அதில் எல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க பார்க்குறது. மெயினாக ஹியூமானிட்டி பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் நடக்கிற அந்த பாலிட்டிக்கல் விஷயம் பேசியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இது மாதிரி நார்மல் மெசேஜஸ் தான். இந்த ஹியூமானிட்டி பற்றியும் எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பேய் படத்தையும் தாண்டி நிறையா ஜம்ப்ஸ்கேர், நீங்கள் இந்த த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸாக படத்தில் ஜாஸ்தி இருக்குது. மேபி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு விட்டுருக்காங்க. ஸோ அதுலேருந்து தான் படம் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்க ஒரு சில ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அவர் ஃப்ரெண்டே வந்து திரும்ப வில்லனாக மாறுறது மாதிரி. ஸோ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சொல்லக்கூடாது. ஸோ படம் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதான் எஸ்எஃப்எக்ஸ் டீமு மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. படத்துக்கு தேவை என்னவோ அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு நொடி டீம் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தா வந்தது. ஒரு நொடி படம் ரொம்ப எதுவுமே ஒரு பெருசாக அலட்டல் இல்லாமல் ரிலீஸ் ஆன படம். நல்லா இருந்துச்சு அந்த படம். ஸோ அந்த ஹைப்பில் தான் அந்த படத்துக்கு வந்தோம். கிட்டத்தட்ட ஏமாத்தில் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுண்ணா. ஜம்ப்ஸ்கேர் நல்லா இருக்குண்ணா. வேறு ஜம்ப்ஸ்கேர் படம் ஃபுல்லாகவே ஜம்ப்ஸ்கேர் நல்லா இருக்குண்ணா. அதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரில. ஃபஸ்ட் பார்ட் என்னன்னே தெரிலண்ணா எனக்கு. செகண்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட்டோ, இதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் வரும்னு போட்டிருந்தாங்க கிளைமேக்ஸில். அவ்வளோதான். ஜம்ப்ஸ்கேர் சூப்பராக இருந்துச்சுண்ணா. அதை தாண்டி இண்டிவிஜுவல் ஆக்டர்ஸோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாக கதையாக வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல. செகண்ட் ஹீரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் தெரியல, நான் எதுவுமே அவ்வளோ விசிபிளாக இல்லை. ஜம்ப்ஸ்கேர் இருக்குண்ணா. த்ரில்லிங்காக அவ்வளோ இல்லை, ஓடிட்டே தான் இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் போர் தான். தேங்க்ஸ். நல்லாயிருக்கு. படம் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குண்ணே. தேங்க்ஸ். நல்லா இருக்கு. பூமி நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருச்சு. நல்லா இருக்குண்ணே. தேங்க்யூ. நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா த்ரில்லிங்காக போச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு, ஸ்பீடாக போச்சு. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருந்தது. கொஞ்சம் எல்லாமே புதுசாக நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு படம். இல்லை கொஞ்சம் பயம் இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஓவராலாக சூப்பராக இருக்குது. 10க்கு வந்து 8.